அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்தவரைக்கும் காலையிலேருந்து வெயிட் பண்ணோம். ஈவன் எம்சிசியில் மதியம் ஒரு 12 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சீட் மேட்ரிக்ஸ்லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரிலாம் சொன்ன ஒரு தருணத்தை தாண்டி எப்போதுமே எம்சிசி நார்மலாகவே ஒரு சொன்ன டேட்லேருந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க, தள்ளி தள்ளி போடுவாங்க. அதுக்கு வேரியபிள் ரீசன்ஸ் இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் டேட்டா என்ட்ரி எல்லாமே ஒர்க் இருக்குது இல்லையா? ஸோ அதை பொறுத்து இப்போது சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. மேபி வந்து ஒரு 2 hours ஆகிடுச்சு. மேபி இது ஒரு வித்தின் 1 hourக்குள்ள உங்களுக்கு வந்துடும் எதிர்பார்க்கிறேன். பட் இருந்தாலும் இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட ஒரு 90% மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்டை பயன்படுத்தலை சார். இதோட வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கட்டும், ஒரு மருத்துவ சீட்டானது அரசு கல்லூரியில் படிப்பதற்கான செலவினங்கள் வெறும் 18,000 தான். அதில் அதுலேருந்து ஒரு டிவியேட், 1 மார்க் டிவியேட் ஆனாவே நம்ம 10 லட்சம் மினிமம் கட்டி தான் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்க பட்சத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் 90% இடங்கள் எம்பிபிஎஸ் வந்து இடங்கள் காலியாக தான் இருக்குது. காரணம், அப்போவே நம்ம முதல் ரவுண்டில் எப்போதுமே சீட்டு மாணவர்கள் எல்லாரும் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் எடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு மாநிலத்து மாணவர்களாக இருக்கட்டும், வந்து போய் ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ எகைன் இந்த ஆல் இண்டியா கோட்டாவோட வேக்கன்சிஸ் அரைசஸை திரும்ப குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு இடங்களே எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆல் இண்டியா, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு நியர்பையில் செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கிற மாணவர்கள், கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற மாணவர்கள், எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 480, அதாவது 509 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒரு இடம் கிடைக்கிற பட்சத்தில் டெசிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, தப்பு கிடையாது. இந்த சீட் வேக்கன் வந்ததுக்கான காரணம் இது மட்டும்தான். நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து, இது பல்வேறு விதமாக மாணவர்கள்ட்ட கொண்டு வந்துட்டோம், பல்வேறு விதமான முறையிலையும் சொல்லிட்டோம். பட் பெருசாக ரீச் அவுட் ஆகலைன்னு தான் தோன்றுது. பட் என்னோட முயற்சி, எங்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 மாணவர்கள் அது இருக்கிறாங்க, அது வரையும் எனக்கு சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக இந்த விஷயத்தையும் இந்த வீடியோவையும் பகிர்ந்து அதற்கான அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டா சீட்டை எடுத்துக்கணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஜாயின் பண்ணுவதை அதிகப்படுத்தணும். முக்கியமாக இங்கே செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு 4 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய ஜாயின் பண்ணியிருக்கிற அனைத்து மாணவர்களும், ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், அதே காலேஜ்லேயே கூட நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாயின் ஆல் இண்டியா கோட்டாவில் மத்தெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. அப்படிதான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ கம்பேர் த வேகன்சி லைக் ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல், லைக் எய்ம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக என்னுடைய கால்குலேஷன் அனலைசஸ் வில் டேக் திஸ். கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் எடுத்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தபோது ரவுண்ட் 1ல மொத்தமாக இருந்த இடங்கள் 10,492 இடங்கள். லைக் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா கோட்டா, இன் கவர்மெண்ட் காலேஜஸ், எய்ம்ஸ் அண்ட் ஜிப்பர் எல்லாத்தையும் சேர்த்து 10,492 இடங்கள் இருந்தது. அவ்வளோ இடங்களும் அலாட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு மொத்தமாக இவ்வளோ சீட்ஸ் வந்து எகைன் வேக்கன்சி வந்திருக்கு. அதோட காரணம் பார்த்தீங்கன்னா 6,842 + 340 நியூலி ஆடட் சீட். ஸோ இதெல்லாம் ஒரு அப்ராச்மெண்ட் வேல்யூ கால்குலேஷன் தான். மேபி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் விட்டுருங்க. பட் ஒரு அப்ராச்மெண்ட் வேல்யூ. ஈவன் விர்ச்சுவல் வேக்கன்சியாக கிட்டத்தட்ட 2159, அதாவது போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் ரீஅலாட் பண்ணிட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. பட் இட்ஸ் நாட் ஏ ரியல் வேக்கன்சி. இட் வில் பி ஐசே வேக்கன்சியாக இருக்கும். பட் இன்னொரு இடத்துல அவர் சீட்டை ஆக்குபை பண்ணிக்கிட்டு தான் அங்கே வருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் 9347 ரேஞ்ச், கிட்டத்தட்ட ஒரு 90% சீட்ஸ் எகெயின் வேக்கண்டாக இருக்குது. அவேர்னஸ் இல்லையா, இல்லை மாணவர்களுக்கு தெரியலையா, இல்லை எங்கேயாவது இருக்கிற ஒரு மாணவர் குறைவான மார்க்கில் எடுக்கிறாரா? பட் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காருன்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் ஆல் இண்டியா சீட்டை எடுங்க. அடுத்த கேட்டகரியில் எம்பிபிஎஸ் இன் தமிழ்நாடு நியர். சார் உலகம் முழா பேசுகிறோம், தமிழ்நாட்டில் என்ன சார் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் மொத்தமாக 989 இடங்கள் இருந்தது. அந்த இடங்கள்ல ரியலாகவே 737 இடங்கள் மட்டும்தான் வேக்கண்டாக இருக்குது. மற்ற சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 128 மாணவர்கள் நான் ரீஅலாட் பண்ண போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமாக வேக்கன்சியாக இருக்கிறது நான் 865 மாணவர்கள் வந்து, அது இட்ஸ் நாட் ஏ ரியல் வேக்கன்சி. ரியல் வேக்கன்சி இது மட்டும்தான் 737 மாணவர்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 to 22% தான் ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி பிடிஎஸ். ஸோ நிறைய மாணவர்கள் பிடிஎஸ்ஐ பெரிதாக பார்க்காமல் மிஸ் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் நான் இங்கே ஜாயின் பண்ணலாம், அங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற நிறைய மாணவர்கள் செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 10 லட்சம் கட்டி படிக்கிற மாணவர்கள், ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள் வந்து பிடிஎஸ்க்கும் பரவாயில்லை அப்படி போகிறதா இருந்தால் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டாவில் மொத்தமாக முதல் ரவுண்டில் 592 சீட் இருந்துச்சு. இப்போ ரியல் வேக்கண்டாக கிட்டத்தட்ட 533 இடங்களாக இருக்குது. ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சி வந்து மொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற கல்லூரிகள் 60, விர்ச்சுவல் டோட்டல் வேக்கன்சி 585 பார்க்குறோம்.
அடுத்து வந்து ஆல் இந்தியா கோட்டா தமிழ்நாடு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு நியர்பை தானே இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற 3 கல்லூரிகள், பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்திரா காந்தி கிட்டத்தட்ட ஒரு 4 காலேஜ், அதோடைய வேக்கன்சி மொத்தம் 53. அதுல ரியலாவே 51 சீட் அப்படியே இருக்கு. 2 இடங்கள் மட்டும் தான் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் ரீ அலாட் பண்ணலாம் கேட்கல. ஸோ 2 சீட் தான் போய், அப்போ ஆல்மோஸ்ட் 98%, 96% இஸ் வேக்கண்ட் இன் ஆல் இந்தியா கோட்டா ஃபார் பிடிஎஸ். ஓகே, ஸோ ஷார்ட் வீடியோ, ஆல் இந்தியா கோட்டா வேகன்சி பொசிஷன். ஸோ ஹை மார்க் இருக்கிற மாணவர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரே அட்வைசரி கமிட்டி 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, ஒருவேளை நீங்க ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டை ஹோல்டு வச்சிருக்கிறீங்கன்னா திரும்ப எகைன் ஆல் இந்தியா கோட்டா போங்க. அப்படி போய் ஒருவேளை உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆனது அதே சேம் காலேஜை தவிர மற்ற எல்லா காலேஜும் போங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்க பாருங்க. அப்படி ஒருவேளை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு 5,000 தான் உங்களுக்கு ரீட் அவுட் ஆகும். மேபி நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி 2,05,000 பணம் கட்டியிருந்தீங்க, நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் ஏதாவது பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருங்க, ஏன்னா பெனால்ட்டி அப்ளிகபிள். அதே மாதிரி பிடிஎஸ் ஒருவேளை டார்கெட்ல இருக்கிறவங்க அந்த 5,500 கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பட் சீட் அலாட்மெண்ட் எடுத்த பிறகு வெயிட்டேஜ் பார்த்துக்கலாம். திஸ் அ ஃபைனல் அட்வைஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் டீம்டு யூனிவர்சிட்டி வேகன்சிஸ், அதை எதிர்பார்க்குற மாணவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.